ஹாய் காய்ஸ், நாங்கள் ஸ்ரீ. எல்லாம் நல்லா கோவமாக இருப்பீங்கன்னு தெரியும். நான் வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகட்டும் அப்புறமா போடலான்னு தான் இருந்தேன். ஓகேடா, நம்ம அது விட்டோம்ல அந்த டாக்ஸிக் ஹஸ்பண்ட், அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெசண்ட்டில் தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் டேவை திட்டிகிட்டே இருக்கா, எப்படி அபார்ட் டேப்லெட் வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு. இப்போ நம்ம டே தான், ஏய் ஜேகே நம்பு ஜேகே, நான் வைக்கல ஜேகே, நம்புடா ப்ளீஸ் நம்பு அப்படின்ட்டு நம்ம டே சொல்கிறான். இப்போ நம்ம ஜேகே தான், இல்லை டே, எனக்கு உன் மேலே சந்தேகமாக இருக்கா, உன் பாக்கெட்டில் எப்படி வரும், அதுதான் என்னோடய கேள்வி. டே இப்போ நான் சொல்கிறேன் டே, எனக்கு பேபி ரொம்ப முக்கியம் டே. பேபி மட்டும் இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன் டே. எனக்கு பேபி தான் டே எல்லாமே அப்படின்றான். அப்போ நம்ம டே தான், ஜேகே பைத்தியம் மாதிரி பேசாத ஜேகே, நான் வைக்கலன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்போ அவங்க ஒரு டோருக்கு பின்னாடி இருந்து யாரோ அவங்கள ஒட்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஒட்டு கேட்டுட்டு சிரிச்சிட்டு ஈவலாக சிரிச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் மந்த்ஸ் போகுது. அப்போ டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஜேகேக்கு ட்வின் பேபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு ஒரு மெமரி ஹிட் ஆகுது. ஆக்சுவலி நம்ம டே வந்து நார்மல் இல்லை, நம்ம டேக்கு இன்னொரு ட்வின் இருக்கான். அவன் பேர் வந்து கிம். அவன் இருக்கான். ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆனால் சின்ன வயசில் ஒரு ப்ராப்ளமில் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, கிம் வந்து அவங்க அப்பாவே கொன்னுருப்பான். ஒரு மாதிரியான கேரக்டர். அவன் டே விட ரொம்ப மோசமான சைக்கோ அவன். அதனால அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, கிம்மை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. டே மட்டும் வச்சுருந்துருப்பாங்க. நம்ம டேவும் அவங்க அம்மாவும் வளர்ந்துருப்பாங்க. கொஞ்ச நாளில் டேவோட அம்மா இறந்துருப்பாங்க. நம்ம டே மட்டும் தனியாக வளர்ந்துருப்பான். கிம் எங்கே போனா என்ன ஆனான்ட்டு அதுக்கப்புறம் அட்ரஸே தெரியல. நம்ம டேக்கு தேடி பார்த்துருப்பான், கிடைக்கல. இப்போ நம்ம ஜேகே கிட்ட சொல்கிறான், ஜேகே உன்ட்டு நான் ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த சொல்ல. எனக்கு ஒரு ட்வின் இருந்தான், அவன் பேர் கிம். அப்படியே என்ன மாதிரி இருப்பான் பார்க்குறதுக்கு. அவன் எங்கள் அப்பா கொண்டுட்டான், அதனால் அம்மா அவனை விட்டு எழுதி வச்சுட்டாங்க. அவனை பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கும் ஜேகே. நமக்கு ட்வின் பேபின்னு எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது அப்படின்ட்டு நம்ம ஜேகே கிட்ட சொன்னோன்னே நம்ம ஜேகே தான், அப்படியாட்டே எப்படி ஒன்று மாதிரியே இருப்பாங்களா பார்க்க, அப்படியே ஒன்று மாதிரி இருப்பாங்களா, அவனோட ட்வின் தானே சொல்கிற, அப்போ அப்படி தானே இருப்பாங்க. ஆமாம் ஜேகே இந்த மாதிரி இருப்பான் ஜெசல் பார்க்க அப்படின்ட்டு நம்ம டே ஃபோன்லேருந்து ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். நம்ம ஜேகேக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2 பேரும் ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்காங்க. நம்ம டே பார்த்து ஜேகே சிரிச்சிட்டு, சரி ஓகே டே, நம்ம கூடிய சீக்கிரத்தில் அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஜேகே வந்து இப்போ 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். நம்ம டே வந்து ஜேகேவை அப்படி பார்த்துக்கிறான். பட் ஆனால் அப்பப்போ நம்ம டேக்கு பொசசிவ் ஆகும். ஏன்னா ஜேகே எப்போ பார்த்தாலும் குழந்தைகிட்டே மட்டும் பேசிகிட்டு இருப்பான். நம்ம டே தான், நீ பாரு ஜேகே, நீ குழந்தைகிட்ட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, குழந்தைகிட்ட மட்டும்தான் பேசுகிற, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறேன், ஏன் ஜேகே எப்படி இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஜேகே கிட்டே கேட்பான். அப்போ நம்ம ஜேகே தான், ஏய் டே, அது நம்ம குழந்தை டே, நம்ம குழந்தை மேலே ஜெல்லஸ் ஆகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே டேவை பார்த்து சிரிப்பான். அப்போ நம்ம டே தான், எப்போ ஜேகே நம்ம குழந்தையா என்ன, குழந்தைங்களா இருந்தா என்ன சொல்லு, எனக்கு ஜெல்லஸ் தான் அவனு, நீ தான் ஜேகே எல்லாமே அப்படின்றாங்க நம்ம ஜேகே கிட்ட. நம்ம ஜேகே தான் டேவோட சிக்ஸை ஹோல்ட் பண்ணி, டே நீ தான்டே எனக்கு ஃபஸ்ட்டு பேபி, நீ தான்டே எனக்கு எல்லாமே, புரியுதா, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ எதுக்கு இவ்வளோ ஜெல்லஸ் ஆகுற? இல்லை ஜேகே ஒரு மாதிரி இருக்கு ஜேகே அப்படின்றான். இப்போ நம்ம ஜேகே தான் டேவை ஹக் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தை உதைக்குது வயிற்றுல. நம்ம டேக்கு அது ஃபீல் ஆகுது. நம்ம டே அப்படியே கீழே நீல் டவுன் பண்ணி ஜேகேவோட டம்மிலே கிஸ் பண்ணுறான். திருப்பி குழந்தை உதைக்குது. நம்ம டேல ஜேகே கிட்ட, ஏய் ஜேகே இங்கே பாரு ஜேகே, நான் பேச பேச குழந்தை உதைக்குதுடா அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜேகே தான், ஆமாம் டே அது உன்னோட குழந்தைன்னா அப்புறம் என்ன பண்ணும், இந்த மாதிரி தான் அடாவடி பிடிச்சி சுற்றும் அப்படின்னோடனே நம்ம டே தான், ஏய் என்ன நான் அடாவடி பிடிச்சி சுற்றுறேன்னா அப்படின்ட்டு நம்ம ஜேகேவோட காதை பிடிச்சி திருகுறான். நம்ம ஜேகே தான், டே வலிக்குது டே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்தாண்ட சைடு யாரோ இது எல்லாத்தையும் ஒரு சிசிடிவியில் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னா, ஆக்சுவலி டே வந்து இந்த மாதிரி வெளியே போகிறேன் பார்த்து சேஃபாக இரு, இந்த மாதிரி காலேஜில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜேகே கிட்ட சொல்லிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே அழுவான். இங்கே பாரு டே, போகாத, ஆனால் தனியாக இருக்க முடியாது அப்படின்னும். அப்போ நம்ம சரி டே தான், எனக்கும் கஷ்டமாக தான் பேபி இருக்குது, ஒரு
1 வீக் தான் நான் வந்துடுவேன் சரியா, 1 வீக் தான் ஓகே வந்துடுவேன் அப்படின்றான். அப்போ நம்ம ஜேகே தான் சரி போயிட்டு வா அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறான். அப்போ போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 ஹார்ஸ்லேயே காலிங் பெல் அடிக்குது. நம்ம ஜேகே தான் யோசிச்சுட்டு யாராக இருப்பான், நமக்கு நம்ம டே மட்டும்தான் இருக்கும், யார் வந்து காலிங் பெல் அடிக்கிறா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணால் டே நிற்கிறான். டேயை பார்த்தோன்னே நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஜேகே தான் டே என்னாச்சு, ஏதோ மீட்டிங் போகிறேன் அப்படின்னு சொன்னேன், அதுக்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம டே தான் இல்லை ஜேகே என்னால் உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல, அதான் வந்துட்டேன் அப்படின்னோடனே நம்ம ஜேகேக்கு சந்தோஷமாகிடுது. போய் நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நம்ம டேவும் ஏன்னோ அவனோட ஸ்மைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம ஜேகேவும் டே உள்ளே வந்துட்டு பிறகு டே டோரை லாக் பண்ணிடுறான். லாக் பண்ண பிறகு நம்ம ஜேகே தான் இருட்டே நான் அவனை போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான். அப்போ நம்ம ஜேகேவை தான் நம்ம டே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி வந்தது டேவே இல்லை, டேவோட பின் கிம் வந்திருப்பான். ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கிறதுனால ஜேகேவோட டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம ஜேகே போய் சமைக்க போயிட்டான். அவன் அப்படியே ஒரு மாதிரி ஜேகே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்போ நம்ம ஜேகே சமைச்சு கொண்டு வந்து டே முன்னாடி வைக்கிறான். நம்ம டேக்கு ஆக்சுவலி நம்ம கிம் முன்னாடி வைக்கிறான். நம்ம கிம்முக்கு அது மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ நம்ம ஜேகே தான் கிம்மோட மடியில் போய் உட்காந்துறான். டேன்னு நினச்சி உட்காந்துட்டு நீ என்ன டே நீ சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்க, சாப்பிடாம இருக்கான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக கோச்சிக்கிட்டு நம்ம டேக்கு சாப்பாடு எடுத்து ஃபீட் பண்ணுறான். நம்ம கிம்க்கு ஒரு மாதிரி இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கிம்க்கு சின்ன வயசுலேருந்து கேரிங்கே கிடச்சிருக்காது. சின்ன வயசுலேருந்து அம்மா விட்டு வெளியே வந்திருப்பான், அதனால அவனுக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. ஒரு ஆர்ஃபனில் தான் வளர்ந்துருப்பான். அதுவும் அவங்க அம்மா சொல்லி விட்டதில்லை, வேறு ஏதோ ஒருத்தவங்க சொல்லிவிட்டு அந்த ஆர்ஃபனில் வளர்ந்துருப்பான். அவன் ஒரு மாதிரி டாக்ஸிக்கான பர்சன்ன்றதை விட அவன் சரியான சைக்கோ. அவனுக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஜேகே ஊட்டி விட சாப்பிட்றான். சாப்பிட்ட பிறகு நம்ம ஜேகே தான் டேவை ஹக் பண்ணிவிட்டு டே என்ன நீ வளர்த்து விட அதிகமாக சாப்பிட்றேன், நான் சமைச்சது உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். இப்போ நம்ம கிம்மு தான் சடனாக ஜேகேவோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு ஆமாம் பேபி நீ சமைச்சது பிடிக்காமல் இருக்குமா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கேன், நல்லா இருக்கு பேபி அப்படின்ட்டு ஜேகேவோட ஹிப்பிலே கை வைக்கிறான். கை வச்சோடனே நம்ம ஜேகேக்கு ப்ளஷ் ஆகுது. என்ன பண்ணுறது பேபி இருக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே டேவோட லேப்லேருந்து எழுந்துருவான். நம்ம டே தான் ஜேகேவே அப்படியே பார்த்துட்டு பேபி எனக்கு ஒரு கிஸ்ஸு கிடைக்குமா ப்ளீஸ், ஒரே ஒரு கிஸ்ஸு ப்ளீஸ் அப்படின்றான். இப்போ நம்ம ஜேகே தான் போடா அதெல்லாம் என்ன முடியாது, நீ இப்படி தான் கிஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நீ என்னென்னலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போன தடவை அப்படி தானே பண்ண, நீ வெறும் கிஸ்ஸுன்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னோடனே நம்ம கிம்முக்கு என்னன்னு தெரில, திடீர்னு கோவம் வருது, ஃபேஸ்லாம் மாறிட்டு நம்ம ஜேகேவை இழுத்து அவன் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். நம்ம ஜேகேக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா டே இவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணதே இல்லை அவனை. இப்போ நம்ம ஜேகே தான் கிம்மை தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறது எனக்கு வலிக்குது அப்படியே பிடிச்சி கடிப்பேன் அறிவே இல்லை உனக்கு அப்படின்ட்டு தள்ளி விட்டு போகிறான். இப்போ நம்ம ஜேகே தான் ரூம் போயிடறான். நம்ம டே தான் நம்ம கிம்மு தான் கீழே நின்று யோசிச்சுட்டு இருக்கான். வாட் த ஃபக், அந்த டே என் லைஃப்பில் எவ்வளோ விளாண்டான், எவ்வளோ பண்ணிட்டான். அந்த டேவை பார்த்தாலே எனக்கு வயிறெல்லாம் எரியுது. என் அம்மாவை சின்ன வயசுலேருந்து என்கிட்ட பிரித்தான், இப்போது நான் இவனை எப்போலேருந்து ஸ்டாக் பண்ணிட்டுருக்கேன், ஸ்டாக்கர் மாதிரி பைத்தியக்கார மாதிரி இந்த ஜேகே பின்னாடி 3 வருஷமாக சுற்றுறேன். ஆனால் அந்த டே வந்து கொஞ்ச நாள் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான், குழந்தை வேறு இருக்குது. வாட் த ஃபக், அவன் என்னோடது டே அவ்வளோ சீக்கிரம் என்னோடய ப்ராப்பர்ட்டியை நான் அவனை விட்டு தந்துடுவேன்னு நினச்சியா, ஜேகே எப்பயுமே என்னோடது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி அவனை பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டு நம்ம ஜேகே தான் இருக்கிற டெரஸ்க்கு தான் நம்ம டேவும் ஏறி வரான். நம்ம ஜேகே தான் உன்னோட டம்மியில் இருக்க 2 பட்டனை அவுத்து விட்டுட்டு குழந்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு உங்கள் அப்பா வர ரொம்ப மோசமாயிட்டே போகிறாரு, கொஞ்ச நேரம் விட மாட்டேங்கிறாரு, பிடிச்சி கிஸ் அடிக்கிறாரு, அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன் தான் உங்கள் அப்பா இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு குழந்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம
கிம்முக்கு என்னன்னு தெரில. அது பிடிக்கவே இல்ல. ஏன்னா, அது அவனோட பேபியா இருந்தா பரவால்ல. அது டேவோட பேபி. ஆனா நம்ம கிம்முக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ப டேவ் வந்தத பார்த்துட்டு, நம்ம ஜேகே தான் பட்டன் போட்டுட்டு, "ஏய் என்ன என்னடி உனக்கு? அப்படியா பண்ணுவேன்? சொல்லாம வந்து நிப்பியா?" நான் பயந்தே போயிட்டேன் யாரோன்ட்டு. அப்போ நம்ம டே தான் உள்ள வந்துட்டு, "ஏய் என் பொண்டாட்டி ரூம் என்ன தவிர வேறு யார் வரப்போறா?" அப்படின்ட்டு ஜேகே பக்கத்தில் வந்து உட்காரான். உட்காந்த உடனே நம்ம ஜேகே டேவை பார்க்குறான். "இங்கே பாருட்டே, மட்டும் ஏதாவது தொட்டேன்னா அடி வாங்குவேன் என்கிட்ட" அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ நம்ம டே தான் நம்ம கிம்மு தான் ஆக்சுவலி. நம்ம ஜேகேவை தூக்கி அப்படியே மடியில் உட்கார வச்சுக்கிறான். உட்கார வச்சுட்டு நம்ம ஜேகேயோட செஸ்ட்லேயே சாஞ்சிக்கிறான். அப்போ நம்ம ஜேகேக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் டே இப்படிலாம் பண்ண மாட்டான். நம்ம ஜேகேவும் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு நம்ம கிம்மோட முடியை கோதி விடுறான். கோதி விட்டுட்டு என்ன பண்ணுவான், கோதி விட்டுட்டு என்ன ஆச்சு உனக்கு, எதாவது கஷ்டமாக இருக்கா சொல்லு, நான் இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம கிம்மு தான் நம்ம ஜேகேவை பார்த்துட்டு, எனக்கு சின்ன வயசுலேருந்து லவ் கிடைச்சதே இல்லை ஜேகே. அம்மா அப்பா அதிலே போயிட்டாங்க, யாருமே இல்லை, தனியாகவே வளர்ந்தேன். லவ்னா என்னன்னு தெரில, நீ என் லைஃப்பில் வந்த பிறகு எல்லாமே மாறிடுச்சு. நீ என்னோட தான் மட்டும் இருக்கணும், எனக்கான தான் மட்டும் இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்றான். அப்போ நம்ம ஜேகே தான் டேவோட ஹேரை கோதி விட்டுக்கிட்டே, நான் உன்னோடதுட்டே, இதில் என்ன சந்தேகம், உன்னோடது, உன்னோட பொண்டாட்டி இல்லை, அப்படி இப்படி ஒன்று நான் விட்டு போவேன் அப்படின்ட்டு நம்ம டேக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம கிம்முக்கு ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜேகே தான் ஜேகேவோட திங்ஸ்லாம் காலி ஆகிடுது. அவனோட ஷாம்பூ அப்புறம் நிறையா திங்ஸ்லாம் காலி ஆகிடுது. அதனால் நம்ம டேக்கிட்ட வந்து கூப்பிட்றான், டே வா நம்ம ஷாப்பிங் போடலாம், திங்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு, போன தடவை நீ வாங்கி கொடுத்தது காலி, இப்போது எனக்கு வேணும் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ நம்ம கிம்மு தான் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஜேகேவை பார்த்து பொறுமையாக வந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் போகிறாங்க. அந்த மாலில் இருக்காங்க ஒரு பையன், அந்த ஷாப்பிங் மாலில் திங்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்களே, ஒரு பையன் வந்துட்டு நம்ம டே அந்த சைடு போயிட்டான் திங்ஸ் எடுக்க சொல்லிட்டு, ஜேகேக்கு ஷாம்பு அதெல்லாம் எடுக்கன்ட்டு அந்த சைடு போயிட்டான். இந்த பையன் வந்து நம்ம ஜேகே கிட்ட, ஹே பியூட்டி, நீ என்ன இவ்வளோ அழகாக இருக்கிய, ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியே, நீ மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக ஆகலான்னு வச்சுக்கேன், நான் உன்னை அப்படியே தூக்கிட்டு போய்ட்டு முடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு பேசுகிறான். ஜேகே கோபம் வருது. ஏய் யாருடா நீ, யார் நீ, இப்படியா பேசுவேன், என் புருஷன் மட்டும் பார்த்தா உன்னை சாவடிச்சிருவான், ஓடி போய்டு அப்படின்ட்டான். அவன் என்ன புருஷன், குழந்தைய கழிச்சிட்டு வந்தேன்னா நானே உன் புருஷன் ஆகிடுவேன் அப்படின்னு ஒன்று நம்ம ஜேகே கோவம் இருந்துருது. அவனை அடிக்க போகிறான். அவனுக்கு நம்ம ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு, என்ன கை வாழைத்தண்டு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு தடவிட்டு இருக்கான். நம்ம டேவு பின்னாடி வந்து நம்ம கிம்மு தான் இன்னும் எட்டி அப்படியே பறந்து போய் விழுந்துட்டு நம்ம கிம்மு தான் அவன்கிட்ட போயிட்டு, ஒத்தா உனக்கு எம்மா தைரியம் இருக்கும், நான் அறியும் போதே பொண்டாட்டி மேலே கை வைப்பியான், கை வைப்பியா, இந்த கை தானே வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம்மு வந்து அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு ஒரு கத்திரிக்கோல் இருக்கும், அந்த கத்திரிக்கோல் எடுத்து அவன் கையில் வச்சு சும்மா சர்க்குன்னு ஏற்றுறான். அவன் துடிக்கிறான், ஐயோ சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார், வலிக்குது சார் அப்படின்ட்டு கத்துறான். நம்ம ஜேகேக்கு தான் பிளட்டு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டு மயக்கம் போட்டுடுறான். மயக்கம் போட்ட உடனே நம்ம கிம்மு தான் ஜேகே அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஹாரில் உட்கார வச்சுட்டு நம்ம அம்மாட்ட கிம்மு மட்டும் தனியாக பேசுகிறான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜேகே, உன் கையை பிடிக்கும் போது எனக்கு அப்படியே சுருன்னு எரிச்சு செம்ம காண்டாருச்சு, என்ன பண்ணுறது ஜேகே, என்னோடது ஆனால் அந்த டே உன்னை எல்லாமே பண்ணிட்டான். நான் அன்றைக்கி ட்ரிப்புக்காக வெளியே போயிருந்தேன், உன்னை நோட் பண்ணலை. ஒரு வாரம் கேப்பில் எல்லாமே முடிஞ்சிச்சு உனக்கும் அவனுக்கும். ஆனால் ஜேகே அவன் உன்னை தொட்டே இருந்தாலும், உன்னை அவன் எல்லாம் பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வேணும், நீ மட்டும்தான் வேணும், இந்த உலகத்தில் வேறு யாரும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நம்ம கிம்மை மட்டும் நம்ம பேசிட்டு நம்ம ஜேகேவை மேன்ஷன் தான் கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஜேகேவை படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜேகே இருந்திருக்கான். கிம்மை பார்த்தோன்னே பயப்படுறான். நம்ம கிம்கிட்ட பேசவே இல்லை. நம்ம கிம்முக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம கிம்கிட்ட தான் வந்துட்டு, ஜேகே இங்கே பாருட்டே, நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு நினச்சேன், கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போகிறேன்,
நீ ஏன்ட்ட இப்படி இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஜேகே பேசுகிறான். நம்ம கிம்மு தான் உன்னை தொடுவான், உன்னை தடவுவான், நான் சும்மா அறியணுமா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஜேகே தான், சரி விடு நீ டென்ஷன் ஆகாத, நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். எழுந்திருக்க போகும்போது நம்ம ஜேகே சடனாக பேபி ஒதுக்கிது. அப்போ நம்ம ஜேகே தான் கிம்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு பேபி ஒதுக்கிது அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ நம்ம கிம்மும் கை வச்சு பாரு அப்படின்ட்டு நம்ம ஜேகே சொல்கிறான். அப்போ நம்ம கிம்மும் கை வைக்கிறான். நம்ம கிம்மு கை வச்சோடனே பேபி உதைக்கலை. நம்ம ஜேகேக்கு ஒன்றும் புரியலை. இங்கே போய் ஆமாம் ஏன் பேபி உதைக்கலை, நீ எப்போ கை வச்சாலும் பேபி உதைப்பா நீ, என்ன ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஜேகே பார்க்குறான். அப்போ நம்ம ஜேகே தான் பேபியோட டம்மிலே கை வச்சுட்டு, இங்கே பாரு நாடா கை வைக்கிறாங்க ஏன் உதைக்கலை நீ அப்படின்னு கேட்டோடனே பேபி அவன் கை வச்சோடனே உதைக்குது. உனக்கு கொழுப்பு தான், அவன் நாடா மாதிரியே இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜேகே சமைக்க போயிடும். அப்போ நம்ம கிம்மு தான் மனசுக்குள்ளே, எப்படி உதைக்கும் பேபிக்கு தெரிஞ்சிருக்கு, வந்தது நாட்டே இல்லை கிம்முன்ட்டு, உனக்கு தெரில அப்படின்ட்டு நம்ம தான் பெட்டில் படுத்து நம்ம கிம்மு தான் பெட்டில் படுத்துட்டு இருக்கான். இப்போ சடனாக காலிங் பெல் ரிங் ஆகுது. நம்ம ஜேகேக்கு ஒன்றும் புரியலை. நம்ம ஜேகே போய் கதவை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் டே நிற்கிறான். டேவை பார்த்தோன்னா நம்ம ஜேகேக்கு ஒன்றும் புரியலை. என்ன டே இப்போ தானே உள்ளே இருந்த, அதுக்குள்ளே எப்படி வெளியே வந்த நீ அப்படின்னு கேட்குறான். நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. ஒன்று வந்துட்டு, பேபி நானே 4 days அங்கே முடிச்சுட்டு உன்னை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், எப்போ வந்திருக்கேன்ற, நான் எப்போ மேலே இருந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே கிட்ட சொல்கிறான். டீ விளையாடாதா அடி வாங்குவேன், நீ தானே மேலே இருந்தா. மேலேயா பைத்தியம், நான் எப்போ மேலே வந்தேன், இப்போ தான் வரேனே ஏர்போர்ட்டில் இருந்துன்னு பாஸ்போர்ட் காமிக்கிறான். இப்போ நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் உனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஜேகே இப்படி இருக்கிறத பார்த்து நம்ம டே தான் ஜேகிட்ட வந்து, என்னாச்சு பேபி எதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். டே 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 அப்போ மேலே இருக்கிறது யார், மேலே இருக்கிறது யாருட்டே அப்படின்ட்டு நம்ம ஜேகே கேட்குறான். நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஜேக் கை பிடிச்சிட்டு மேலே போகிறான். ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா கிம் படுத்துருக்கான். நம்ம ஜேகேக்கும் டேக்கும் செம ஷாக்கு. இப்போ நம்ம டே தான் நம்ம கிம் கிட்ட, ஓத்தா கிம்மு நீயா, எங்கேருந்துடா வந்தேன், இவ்வளோ நாள் எல்லாமே இவ்வளோ இப்போ வந்திருக்க அப்படின்ட்டு நம்ம கிம்மு பார்த்து கேட்குறான். அப்படி நம்ம கிம்மு தான், டியாங் மிஸ்டர் கிம் டியாங், நான் கிம்முனா நீங்கள் டியாங் இல்லை, நான் போனோடனே பின்னாடியே மோக்கம் பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஜேகே தான் நம்ம கிம்மோட காலில் பிடிச்சிட்டு, நீ யாருடா நீ, உனக்கு அறிவே இல்லையா, 4 நாள் என் புருஷன்னு சொல்லிட்டு என் கூட இருந்தேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு இப்போ என்னையே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம கிம்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம கிம்மு தான் ஜேகோட கையை எடுத்து விட்டு, நீ திட்டு பேபி, நீ திட்டுறது கூட எனக்கு சுகமாக இருக்குது தெரியுமா, திட்டுறது கூட எனக்கு நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்றான். அப்போ நம்ம டே தான் கிம்மை தையை தட்டி விட்டுட்டு, ஒழுங்கு மரியாதையாக போய்ட்டு, உனக்கு அறிவிலையா கிம், ஏன் கிம் இப்படி இருக்கா, அவன் என் பொண்டாட்டி கிம், அவள் கூட 4 நாள் இருந்திருக்கேன் நான்னு சொல்லிட்டு எனக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்ட்டு நம்ம டே கேட்குறான். அப்போ நம்ம கிம்மு தான், உன் பொண்டாட்டியா, டியாங் என் லைஃப்லேருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டா நீ, ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பிடிங்கிட்ட, அம்மா அப்பா எல்லாத்தையுமே பிடிங்கிட்டடா, நான் லவ் பண்ண இவ்வளவு பிடிங்கிட்டேன் என்ன. நம்ம டே கேட்குறான், என்ன நீ ஜேகே லவ் பண்ணியா, அது மேட் அப்படின்னு கேட்குறான். ஆமாட்டே நான் மேடு தான், ஜேகே காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்ததுலேருந்து அவன் பின்னாடி பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கான். ஒன் சைடாக எவ்வளோ தூரம் பண்ணியிருப்பேன் தெரியுமா, எவ்வளோ தூரம் பண்ணியிருப்பேன். ஸ்டார்டிங்கில் உங்கள் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜேகேக்கு அடிக்கடி ஒரு பொக்கே பார்சல் சாப்பாடு அப்படி இப்படின்ட்டு கிம் 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 கிம்னு போட்டு வருமே, அது யார்கிட்டேருந்து வந்துச்சு, எல்லாம் நான் பண்ணேன், எல்லாம் ஜேகேக்காக நான் பண்ணேன். அவன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றினேன். அவன் யார்கிட்ட பேசினாலும் அவங்கள போய் அடித்தேன். அவனை யாராவது திட்டினாங்கன்னா அவங்கள போய் சாகடித்தேன். அவனுக்கு எவ்வளோ தூரம் பண்ண தெரியுமா அப்படின்னும் போது நம்ம ஜேகே தான், ஸ்டாப் இட், ஒரு நிமிஷம், என்ன சொல்கிறேன், எனக்கு வந்த பொக்கே எல்லாம் அனுப்புனது நீயா, அன்பிலீவபிள், என்னால் நம்ப முடியல. நீ தான் அனுப்பிச்சேன்னு நினச்சேன் நான், அதில் கிம்முன்னு எழுதுறது கிம் டாங் தானே நீ, சரி நீ தான் அனுப்பியிருப்பேன்னு நினச்சேன், அதனால தான் நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை போட்டேன், அழகாக இருக்குது அப்படி இருக்குன்ட்டு. வாட் த ஃபக், நீ அமைச்சியா கிம், நீ அனுப்பியா அப்படின்ட்டு நம்ம ஜேகே கேட்குறான். நம்ம கிம்மு தான் நம்ம ஜேகேயோட காலில் வந்துட்டு,
ஜேகே பரவாயில்ல ஜேகே, உனக்கு குழந்த இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், என் குழந்தைய நினச்சி வளர்த்துக்கிறேன், என் கூட வந்துரு, அவன் கூட இருக்காதே, எனக்கு பிடிக்கல, எனக்கு டே கூட நீ இருக்கிறது பிடிக்கல, தயவு செஞ்சு என் கூட வந்துரு, தயவு செஞ்சு என் கூட வந்துரு கிம் ஜேகே அப்படின்றான். இப்போ நம்ம டே தான் தள்ளி விட்டு ஒத்தா நான் என் பொண்டாட்டி உனக்கு தருவேன்னு நினச்சியா, ஓடி போய்ட்றா, ஒழுங்கா ஏந்து ஓடல வெளியே போ அப்படின்றான். நம்ம டேவும் கிம்மும் தான் அடிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம கிம்மு சடனாக ஒரு சாட்டை எடுத்து டேவோட தலையில் அடிச்சிடறான். அப்போ நம்ம ஜேகேக்கு செம்ம கோவம் வந்தது. நம்ம கிம் கிட்ட அழுகுறான், ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி அடித்தேன், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அழுது நம்ம ஜேகே பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது. நம்ம ஜேகே என்னால் தானே நீ இப்படி பண்ண, நான் இல்லைன்னா நீ சந்தோஷமாக இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவன் கையை நல்லா கீழ்ச்சிக்கிறான் அந்த கத்தி வச்சு. நம்ம கிம்க்கு ஒன்றுமே புரியலை, கத்தரி போயிட்டு வரான். ஜேகே ஏன் ஜேகே இப்படி பண்ண, இப்படி பண்ணாதடா ப்ளீஸ்டா பண்ணாதடா அப்படின்ட்டு நம்ம கிம்மு ஜேகேவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் ஓடுறான். செம பிளட்டு லாஸ் ஆகிடுச்சு. நம்ம டாக்டர்லாம் பார்த்துட்டு என்ன காரியம் பண்ணிங்கட்டே, நல்லா தானே பார்த்துப்பீங்கன்னு கூப்பிட்டு போனீங்க, ஆல்ரெடி அபார்ட் டேப்லெட் கொடுத்தீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு நம்ம தேவை திட்டிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பேண்டேஜ்லாம் போட்டுட்டு நம்ம கிம்மு தான் வெளியே உட்காந்துருக்கான். நம்ம டே தான் அன்கான்ஷியஸில் இருந்தவன் எழுந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி வரான். நம்ம கிம்மு தான் கிம்மோட காலை பிடிச்சிட்டு, ஏன்டா சைக்கோவாடா நீ, ஏன்டா அப்படி பண்ண, அவனை பாரு அவன் எப்படி இருக்கான், அவன் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா, உன்னால் இப்படி கிழிச்சுக்கிட்டான் இருக்கா, உனக்கு தெரியுதா புரியுதா அவன் என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்ட்டு, என்ன பண்ணாலும் உனக்கு மாறாதுடா அப்படின்னோடனே நம்ம கிம்மு தான் நம்ம டேவோட சட்டையை தள்ளி அவன் டேவோட காலை பிடிச்சி, அவன் என்னோட லவ்டா, நீ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுடா டே, நீ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுருக்கா. இப்போ டாக்டர் தான் வராங்க. 2 பேரும் பார்த்துட்டு ஒன்றுமே புரியல டாக்டருக்கு. ஒரு நிமிஷம் என்னமோ அப்படியே 2 பேர் ஒரே மாதிரியே இருக்குது, 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது. டாக்டர் தான் ஸ்டாப் இட் அப்படின்னு கத்துறாங்க. 2 பேரும் ஸ்டாப் பண்ணி டாக்டரை பார்க்குறாங்க. நம்ம டாக்டர் இப்போ தான் எனக்கு புரியுது, அப்போ ஜேகேக்கு அபார்ட் டேப்லெட் கொடுத்தது நீங்கள் அப்படின்ட்டு நம்ம கிம்மை காமிக்கிறாங்க. கிம்மு தான் ஆமாம் நான் கொடுத்தேன் தான், இவன் குழந்தைய ஏன் என்னோடய பொருள்கிட்ட வளரணுமா அப்படின்ட்டுனே நம்ம டே தான் திருப்பி அப்படி சொல்லாத, அவன் என்னோட பொண்டாட்டி அப்படின்றான். நம்ம டே தான் டாக்டரை பார்த்துட்டு ஓகேவா டாக்டர் எப்படி இருக்கான், ஹீ இஸ் ஆல்ரைட் நல்லா தான் இருக்கான், பட் ஆனால் ஐ திங்க் அவங்களுக்கு கொடுத்த இவர் கொடுத்த அபார்ட் டேப்லெட்னால நிறையா அஃபெக்ட் ஆகிருக்கு, அவருக்கு அடிக்கடி நிறையா வாமிட் வந்திருக்கும் போல், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரா என்னன்னு தெரியல, அவரோட கட்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நம்ம கிம்முக்கு தான் ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு டாக்டர் எவ்வளோ சிரமம்னாலும் பரவாயில்ல, அவனை சரிப்படுத்துறீங்க அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்றான். இப்போ நம்ம டே தான் அவனுக்கு தள்ளி விட்டு ஒரு நாள் தான் அவனுக்கு பிரச்சனையே அப்படின்றான். இப்போ நம்ம ஜேகே தான் கான்ஷியஸ்லேருந்து எழுந்துட்டு இப்போ என்ன ஆயிருக்குன்னா வெளியே வராங்க 2 பேரும். இப்படி வெளியே வரும்போது 2 பேரும் சேர்ந்து ரோடை க்ராஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ஒரு வண்டி ஜேகேவை மோதுற மாதிரி வரும். அதை தள்ளி விட்டுட்டு நம்ம டே அது முன்னாடி போய் நின்று இருப்பான். அந்த வண்டி டேவை அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கோம். போனோடனே ஒரு செகண்ட் நம்ம டேக்கு நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி ஆகிட்டோம். அப்படியே ஆகிட்டு உடனே நெக்ஸ்ட்டு உடனே ஆம்புலன்ஸ்லாம் வருது, ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம கிம் இதை பார்த்தோன்னே எப்படியாச்சும் நம்ம நம்ம ஜேகே கூட இருக்கணும், நம்ம ஜேகே நம்ப வைக்கணும், நம்ம தான் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நிற்கிறத பார்த்துட்டு நம்ம கிம்மு தான் உடனே வேறு மாதிரி நம்ம டே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி வச்சுருந்துருக்கோம், அது போட்டுட்டு வந்துட்டு நம்ம ஜேகே பின்னாடி ஷோல்டர் டாப் பண்ணுறான். ஜேகே என்னாச்சு, என்ன நீங்கள் நிற்கிறேன் அப்படின்ட்டு பார்க்குறான். வெட்டி பார்த்தோன்னே அங்கே நம்ம டே தான் செத்து போய் கிடக்குறான். அதை பார்த்து நம்ம கிம்மு ஏ ஏ ஏ கிம் கிம் என்னடா ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கிட்ட போயிட்டு குழுகிறான். டே என்னடா நீ சாகணும்லாம் நான் எதிர்பார்க்கலடா, ஏன்டா அதுக்குள்ளே பொண்ணு செத்து அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்போ நம்ம ஜேகே தான் வேகமாக வந்து டேன்னு நினச்சி கிம்மா ஹக் பண்ணிட்டு நான் அவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, நீ உனக்கு தான் அப்படி ஆகிடுச்சோன்ட்டு அவ்வளோ பயந்துட்டேன், இருந்தாலும் அவங்களும் பாவம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஜேகேவை ஹக் பண்ணிட்டு அழுகுறான். அப்போ நம்ம கிம்மு தான் ஈவலாக ஸ்பெக்ட் பண்ணிட்டு
சரி ஓகே விடு ஜேகே விடு ஜேகே அப்படின்ட்டு கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு நம்ம டேவை தான் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும். நம்ம டே இறந்துட்டான் அன்கான்ஷியஸ் போயிட்டு. நம்ம கிம்முக்கு தான் அது ஒரே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்போ நம்ம ஜேகே தான் நம்ம கிம்மை அதாவது கிம்முன்னு நினச்சிட்டே வேலை முடிச்சுட்டு நம்ம கிம் கூட தான் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே என்னன்னு தெரியல ஒரு மாதிரியாகவே இருக்குது. நம்ம கிம் கிட்ட தான் போய்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்றான். அப்போ நம்ம கிம்மு தான் நம்ம ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு விடு விடு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம கிம்மு கிட்ட தான் நம்ம ஜேகே கேட்குறான். ஆமாம் நீ எனக்கு கிஸ் பண்ணவே இல்லைல்ல, பண்ணு, எனக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது என்னன்னே தெரியல அப்படின்றான். அப்போ நம்ம கிம்மு தான் ஜேகேவை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் டீப்பாக போகுது. நம்ம ஜேகேவும் தள்ளி விட்டு போதும் அப்படின்ட்டு நம்ம கிம்மோட இதிலே படுத்து தூங்குறான். அப்போ நம்ம ஜேகே 9 months ஆகிருக்கும். நம்ம ஜேகே கிட்ட சொல்லி அமைச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பேபி பிறக்கணுன்னா அடிக்கடி நீங்கள் இப்போ ஒரு செக்ஸ் மேக் பண்ணால் தான் பேபி பிறக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி அமைச்சிருப்பாங்க. நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி அரைங்குறையமாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு டேவோட லாங் ஷர்ட் ஒன்று எடுத்து போட்டுட்டு அதை மட்டும் போட்டுட்டு நிற்கிறான். இப்போ நம்ம ஜேகே தான் தான் உள்ள நம்ம கிம்மு தான் உள்ள வந்துட்டு ஜேகே என்ன ஜேகே ட்ரெஸ் இது அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு நம்ம ஜேகே செடியூஸ் பண்ணுற மாதிரி கிம்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம கிம்மு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த சட்டையை அப்படியே பிடிச்சி கீச்சிடுறான். அது ஃபுல்லாக அப்படியே அவுந்துடுது. நம்ம ஜேகே அப்படியே நேகடாக நிற்கிறான். நம்ம டேக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஜேகே அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் மேலேருந்து கீழே வரைக்கும். நம்ம ஜேகே நல்லா ஃபீல் பண்ணுறான். நம்ம எப்பயுமே இப்படிலாம் பண்ண மாட்டான். கிம் பண்ணுறது ஒரு அப்சஷனாக இருக்குது. இந்த அப்சஷனோட மேக் அவுட் பண்ண எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம கிம் பண்ணிட்டுருக்கோம். அப்போ நம்ம ஜேகே தான் இங்கே பாரு, இன்செர்ட் பண்ணும்போது ஸ்லோவாக இன்செர்ட் பண்ணால் பேபி இருக்கும், வலிக்கும் அப்படின்றான். அப்போ நம்ம ஜேகே தான் நம்ம கிம்மு தான் அப்படியே பொறுமையாக இன்செர்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கான். அப்படியே பைத்தியம் மாதிரி பண்ணுறான் ஜேகே மேலே. இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்தது கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுறான். நம்ம ஜேகேக்கும் கிம்மும் டயர்டாகிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜேகே ரெஸ்ட் ரூம் போகும்போது அப்படியே தெரியாமல் வழுக்கி விழுந்துருப்பான். பிளட்டாக லாஸ் ஆகுது. நம்ம கிம்மு தான் தேடிட்டே வந்திருப்பான் ஜேகே. பாத்ரூமில் இப்படி பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. பயமானோடனே நம்ம ஜேகே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னோடனே இப்போ டாக்டரும் இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகேக்கு பேபி பிறந்துடுது. ட்வின் பேபி தான். அந்த பேபியை நம்ம கிட்ட தூக்கிட்டு வந்து தராங்க. தந்துட்டு மிஸ்டர் கிம் ட்வின் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு ஒன்று நம்ம கிம்க்கு ஒன்றுமே புரியல. டாக்டரை பார்க்குறான். என்ன எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? ஐ நோ த டிஎன்ஏ டிஃப்ரென்ஸ். அவன் தான் செத்து போனவன் தான்ட்டே நீ கிம்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒன்று விட்டுற மடிச்சு. ஏன்னா அந்த பையன் நீ நினச்சி மட்டும் வாழ்ந்துட்டுருக்கான். அவன் இல்லாமனா நீ அதை ஃபீல் பண்ணுற. பரவாயில்ல ஓகே, அவன் இல்லை. பட் ஆனால் அவனை ஏமாத்தாது அவன் தான். நான் சொல்ல மாட்டேன் ஓகே. ஒரு நாள் தெரிய வரும்போது அவனை விட்டு போகாமல் பார்த்துக்கோ அப்படின்றான். நம்ம தான் கிம்மு தான் அந்த குழந்தைய வாங்கிட்டு அவனுக்கு கண்ணு கலங்குது குழந்தைய பார்த்துட்டு. இப்போ நம்ம ஜேகே கிட்ட தான் போகிறான், குழந்தைய வைக்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஜேகே ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் ஆகிறாங்க வீட்டுக்கு. நம்ம ஜேகே தான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம கிம்மு தான் ஒரு மாதிரி விரிக்க பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜேகே தான் என்ன பார்க்குறேன், பேபி தானே குடிக்கிறான் போ அப்படின்றான். நம்ம தான் இல்லை ஜேகே உனக்கு சின்னதாக இருந்துச்சு, இப்போ இவ்வளோ பெருசாகிடுச்சு, எனக்கு அதை வாயில் வச்சு அப்படியே சப்பணும் அப்படின்றான். அப்போ நம்ம ஜேகே தான் பொறுக்கி போடா அப்படின்றான். அப்போ நம்ம தான் இல்லை ஜேகே எனக்கு வேணும் அப்படின்னு கிட்ட வரான். குழந்தை இருக்குடா அப்படின்றான். அப்புறம் இன்னொரு சைடு நான் சப்பிக்கிறேன் அப்படின்ட்டு கிட்ட வந்து நம்ம ஜேகேவை பிடிச்சி அவன்னு சக் பண்ணிருக்கான். நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே தள்ளி வச்சுட்டு போடா அப்படின்றான். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகே தான் அடிக்கடி நம்ம டேவோட லேப்பில் ஏறி உட்காந்துட்டு ஒரு சில டைம் நம்ம ஜேகேக்கு என்னன்னு தெரியல ரொம்ப மூடானோடனே நம்ம ஜேகே கிம்மோட லேப்பில் ஏறி உட்காந்துட்டு 2 பேரும் அப்படியே கீஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இன்டிமேட்டாக இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜேகே கூட இந்த இன்டிமேசியோட நம்ம கிம் கூட அதிகமாகவே ஆயிடுச்சு. எப்படின்னா 2 பேரும் நைட்டில் பண்ணலாம், 2 பேருக்கும் தூக்கம் வராது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்ம கிம்க்கு ரொம்ப நம்ம ஜேகே மேலே அப்சஸ்ட் ஆகிட்டான்.
அப்படியே அவங்க லைஃப் போகுது. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு மேபி உங்களுக்கு எதாவது ஆக்வர்டா இருந்துச்சா? இந்த மாதிரி இறந்துட்டு நம்ம கிம் வந்து ஜேகேவை டெஸ்ட் பண்ணது, அவங்க கூட எல்லாம் இருந்தது. உங்களுக்கு ஆக்வர்டா இருந்துச்சா? பட் ஆனால் எனக்கு தப்பாக தோணலை. கிம்மும் டேவும் ஒன்று தான். 2 பேருமே டேவோட பார்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் எனக்கு கிம்மு கொஞ்சம் டேவை விட கிம்மு பெட்டராக பார்த்துட்டான்னு தோணுது. பட் ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அரேஞ்ச் மேரேஜ் வித் மை மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது நெக்ஸ்ட் நான் போட்டிருந்தேன்டா. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும். அன்ஷாட் வரும். ஓகேடா, பாய்டா.